கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை அவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நன்மையானவைகளை வழங்காதென்றால் என்று சொல்லி சொல்லுவார். அவரை நாம் சந்தோஷமாய் கரங்களை தட்டி நாம் சந்தோஷமாய் பாடுகிற பொழுது கர்த்தர் நம்முடைய துதிகளிலே பிரியப்படுகிறது. ஆகவே நாம் கரங்களை தட்டி ஒரே ஒரு ஸ்டென்ஸை மாத்திரம் பாருங்கள். எல்லாம் எத்தனை பேர் சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஓ 3 பேர் இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போடுவோம். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது. சந்தோஷம் அவங்க பாட வந்திருக்காங்க, நான் பாடக்கூடாது. ஐயோ, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக 2 பாட்டு பாடணும். அவங்க அண்ணன் சகோதரர் கொண்டலேஸ் அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் மீண்டுமாக இந்த நாளிலே அன்னோட வாழ்த்துகிறோம். நேற்றைய தினத்தில் எங்களுடைய சட்டங்களை கேட்பதற்கு சென்றவில்லை. இன்றைக்கு சட்டங்களை கேட்பதற்கு கேட்போம். கட்டளை வழிநடத்து.
இருக்கிறவங்களை கண்களை மூடி துணையாளரே உம்மை தினம் துதிப்பாடி மகிழ்ந்திடுவே. துணையாளரே உம்மை தினம் துதிப்பாடி மகிழ்ந்திடுவே. காற்றும் கடலும் ஒளிந்து போகும் உன் கருணை என்றும் மாறாதையா. காற்று கடலும் ஒளிந்து போகும் உன் கருணை என்றும் மாறாதையா. துணையாளரே உம்மை தினம் துதிப்பாடி மகிழ்ந்திடுவே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 2ஆம் நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஜனங்கள் வாஞ்சிகளோடு, விருப்பங்களோடு, ஏக்கங்களோடு வந்திருக்கிற ஒருவரையும் ஆண்டவரே குறையின்றி நடந்த கர்த்தர் திட்டமாய் எங்களை ஆசீர்வதிக்கிறார். அடியை மறைத்து கர்த்தரில் வெளிப்படும் இந்த ராஜ்யம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாகவே இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலே நான் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று சொன்னது போலவே இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நான் வணக்கம் சொல்லணும் கண்டிப்பாக. ஆமாம், நம்முடைய குருசேகரத்து நாயர் ஐயா அவர்களுக்கு வணக்கம், நாயர் அம்மா அவர்களுக்கு வணக்கம், நேற்று வந்திருந்தவங்கள் யாவருக்கும் வணக்கம். நாம நேற்று வந்திருந்து இன்னைக்கு வராமல் வீட்டில் இருப்பவர்களுக்கும் வணக்கம். நேற்று வராமல் இன்றைக்கு வந்திருக்கிற புதிதாய் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை தினத்திலும் நீங்கள் வர வேண்டும். வணக்கம் 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 நாங்க வணக்கம் சொல்லுவோம். வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் சொல்லுவோம். நாங்க வணக்கம் சொல்லுவோம். நாங்க வணக்கம் சொல்லுவோம். நேற்று நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன், யாரும் நீங்கள் கையெல்லாம் தட்டக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் தட்டிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் புதுசாக அவங்க நினைப்பாங்க, ஓ கையெல்லாம் தட்டக்கூடாது போலையே, நாம் தெரியாமல் தட்டிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல சொல்றீங்களா? ஆமாம், ஒரு ராஜா ஒருவர் இருந்தார். ராஜா, அந்த ராஜா பாருங்க ரொம்ப அழகான ஒரு ராஜா. நேற்று சொன்னோம்ல, அந்த ராஜா இல்லை, இது வேற ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு ஜனங்கள் மீது பற்று இருந்ததோ இல்லையோ, ஆனால் இயற்கை மீது ரொம்ப அதிகமான ஒரு ஆசை இருந்தது. ஏனென்றால் இயற்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒன்றும் இயற்கை. நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு அப்படின்னா, ரொம்ப சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னா, ஒரு தோல்வியில் இருக்கும் அப்படின்னா, நேரம் கடல் கரையில போயிட்டு அந்த மணல்ல போயிட்டு உட்கார்ந்துட்டு அந்த கடல் அலைகளை பார்த்து கொண்டே அந்த மண்ணை கவனிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருப்போம். தன்னை அறியாமல் ஒரு அமைதி கிடைக்கும். இயற்கை அப்படி இயற்கை செடி கொடி இவைகளை பார்க்கும் பொழுது, பூக்களை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் அந்த ராஜா என்னவோ தெரியல, இயற்கை மீது அதிகமாக ஒரு பற்று வைத்திருந்தாராம்.
அவருக்கு சில நாடுகளுக்கு கடந்து வேறொரு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. அதனால் ஜனங்களை விட்டு போவதற்கு அவர் மனமில்லாமல் இருந்தார். மனம் இல்லாமல் இருந்த ஒரு காலத்தில் ஜனங்களை எப்படி விட்டுட்டு போறது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், ஜனங்க இருப்பாங்களோ இல்லையோ, நம்ம வருவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று தெரியாது. ஆனால் அவர் இயற்கை மீது அதிகமான ஒரு ஆசை வைத்திருந்தனால அவர் என்ன செய்தாரா, அந்த அரண்மனை சுற்றிலும் நல்ல மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று மந்திரி ஆட்களிடம் சொல்லி வைத்தாரா. அவர் போறதுக்கு ஒரு 2-3 நாள் இருக்கு. எப்பா, நான் யாரை பார்க்கணுமோ இல்லையோ, இந்த செடிகளை எல்லாம் கொண்டு வந்திருந்தேன், மரம் நட்டு வைக்கணும், செடி நட்டு வைக்கணும். ஒருவேளை நான் திரும்பி வரும் பொழுது இந்த செடிகள் மரமாகலாம், காய்கள் கனிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரலாம். அதை நான் பார்க்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டபடி அவர் என்ன செய்தாங்கன்னா, அரண்மனை சுற்றிலுமாக மரங்கள் நட்டு வைத்தார்களாம். சின்ன சின்ன செடிகள், அதாவது மரக்கன்றுகள் அவர் நட்டு வச்சுட்டாரு. அவரும் கிளம்பி வேறு நாட்டுக்கு போயிட்டாரு. பல வருடங்கள் ஆகிவிட்டது அவர் திரும்பி வருவதற்கு. அப்படி திரும்பி வரும் பொழுது பல ஆண்டுகள் உருவோடியது. அவர் வந்த உடனே எப்படி மந்திரியாட்கள் இருக்கிறாங்க, எப்படி ஜனங்கள் இருக்கிறாங்க, இவையெல்லாம் அவர் பார்க்கவில்லை. அவருடைய எண்ணமெல்லாம் எதற்கு மேல் இருந்தது, நாம் வைத்திருந்த அந்த செடிகள் மரக்கன்றுகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறதா, அல்லது அதை விசாரிப்பதற்கு யாராவது இருந்தார்களா, நாம் விசாரிக்கலாம் என்று அந்த ஜனங்களோடு என்ன செய்தாராம், கூட்டிட்டு போயிட்டு மரங்களை விசாரிப்பதற்காக முதலில் வந்த பயணத்தில் திட்டமிட்ட வேலை அதுவாக இருந்துச்சு. அவ முதல்ல அரண்மனை உள்ள வந்த உடனே எது பெரிய மரமா இருக்கு அப்படின்னு ஊற்றி பார்க்கிறாரு. அவர் எவ்வளவு ஆசை பாருங்க, சின்ன சின்ன செடிகளை நட்டு வச்சது பெரிய பெரிய மரங்கள் ஆயிடுச்சு. அவ்வளோ ஆசை அவருக்கு. ஆனா என்னமா வளர்ந்துருக்கு, அவர் எதனா அடையாளங்கள் எழுதி வச்சாலும் என்னவோ தெரியல. நம்ம இங்க நீங்க அந்த பழக்கம் உண்டான்னு தெரியல. நாங்க அந்த சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது இந்த கள்ளி செடி இருக்கும், அதுல எழுதுனா அப்படியே பதியும், அப்படிலாம் எழுதி வச்சு வருவோம். அந்த மாதிரி அடையாளம் எல்லாம் செய்தாங்கன்னு தெரியல. அப்ப பார்த்ததுலே மிகப்பெரிய ஒரு மரமா இருக்கக்கூடியது ஆலமரம். அந்த ஆலமரத்திடத்துல முதல் விசாரிப்பு அவர் நடத்துறாரு. என்னப்பா ஆலமரம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆலமரம் சொல்லுது, ஆமா நல்லா இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன், ஏதோ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். என்னப்பா நீ சொல்ற, இங்க இருக்கிறதுலயே பெரிய மரம் நீ தான், அதுல தாங்கக்கூடியதற்கு சில விழுதுகள் உன்னை தாங்கக்கூடியதற்கு இருக்குது, அதனால முதல்ல உன்ன விசாரிக்கிறேன், நீயே எப்படி சொல்றிய நல்லா இருக்கிறியா அப்படின்னா, ஏதோ இருக்கிறோமையா, ஏன் அப்படின்னு கேட்டா அது சொல்லுது, என்னை விழுதுகள் தாங்கி கொண்டிருக்கிறது, பிரச்சனை இல்லை, என்னை சுற்றிலும் நிழல்கள் சூழ்ந்திருக்கிறது, அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஜனங்கள் நிழல்ல தங்குறாங்களா, அதை விட வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிற ராஜா, அதுவும் பிரச்சனை இல்லை, அப்ப உனக்கு என்ன பிரச்சனைப்பா? அது சொல்லுது, எனக்கு இவ்வளோ பெரிய மரமா உருவாக்கிடுச்சு, விழுதுகள் இருக்குது, நிழல் தரேன், ஆனா இவ்வளோ பெரிய மரத்துல ஒரு சின்னதா என்ன இருக்குங்க, பழம் இருக்கு. இந்த மரத்தின் நிழல்ல நிக்கிறவங்க ஒரு நாள் என்னோட பழத்தை விரும்பி சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப கவலையா சொல்லிட்டான். என்னப்பா அது, வேதனையா இருக்கு, சரி பரவாயில்ல, அடுத்த மரத்துக்கிட்ட போறாரு. சரி, ஜனங்கள் உபயோகப்படுத்துற மரத்துக்கு போய் கேட்கலாம், சந்தோஷமான ஒரு காரியம், நல்ல கருவாட்டு குழம்பு வைக்கணும்னா, நல்ல மீன் குழம்பு வைக்கணும்னா, ஆமா என்ன தேவைப்படுங்க, புளி தேவைப்படும், பாருங்க புளி தேவைப்படும். நல்ல புளிய மரத்துக்கிட்ட போனாரு, புளிய மரத்துக்கிட்ட போனாரு. என்னப்பா நல்லா இருக்கிறியா, ஜனங்கள்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கணும்னால உனதான் தேடி வராங்க, அப்படி எப்படி என்ன இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருக்கிறியான்னு கேட்ட உடனே அது சொல்லிச்சா, நான் நல்லாவே இல்லை. ஏன்? காய்ச்சல் கம்மியா இருந்துச்சா, புளி நிறைய கொடுக்காம போயிட்டியா, ஜனங்கள் உன்னை விரும்பாம போனாங்களா, எல்லாம் கரெக்டு தான். ஆனா ஜனங்கள் என்ன கருவாட்டு கொண்டு வைக்கிறாங்க, மீன் கொண்டு வைக்கிறாங்க, எல்லாம் சரியாப்பா, என் உடல் பாகத்துல கீழ் அடிபாகம் பாருங்களேன்,
வெடிப்பெடிப்பா 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 உரிச்சிட்டே இருக்கு. பக்கா உடைக்குது. அதை பார்க்க என்னோட சகிக்க முடியல. எனக்கு மென்மையா ஒரு இடம் இருந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு சொல்லிச்சான். ரொம்ப மனவேதனைப்பட்டாரு ராஜா. சரி போட்டு மருத்துவ குணமுள்ள ஒரு மரத்துல கடைசி கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேப்ப மரத்துல போனாராம். உன்னை பற்றி நிறைய பெருமை பேசிட்டு இருக்காங்க, நீ ஒரு மருத்துவத்துக்கு உதவுறியாமே, அதனால நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, எல்லாம் வேணாயா, எல்லாத்தையும் கேட்டு வந்தீங்க, அதெல்லாம் வேணாம். என் இடத்துல வராங்க, தேவைன்னா இலை உடைக்கிறாங்க, நான் பழுத்து கீழே விழுவேன், அப்படியே என் எதிர்ப்பு மெதிப்பாங்க, செருப்பு காலையும் ஷூ காலையும் மிதிச்சுட்டு போவாங்களே தவிர எடுத்து ஒரு பழத்தை சாப்பிடுவதற்கு யாரும் தயாரா இல்லைங்க. யாராவது வேப்பமரம் பழம் சாப்பிடுவீங்களா? ஆமா, சில பேர் சாப்பிட்டு சொல்றாங்க வாழ்க. ஆனா அது விருத்தியாக சொல்லியது. ராஜாவுக்கு மனம் உடைஞ்சிட்டார். அப்படியே திரும்பி வெளியே போலாம் அப்படின்னு வரப்பொழுது ஒரு வாசலுக்கு முன்பதான் ஒரு மரம் வைத்துட்டு போனாராம். கடைசி அதை கேட்டுக்கிட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்தை பார்த்து கேட்டாராம், என்னப்பா நல்லா இருக்கிறியா? நான் மகிழ்ச்சியா இருக்கேன் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுனாங்க கேட்கல. நீங்க அங்க எதுவும் கேட்கல, இங்கதான் கேட்டுருக்கீங்க. ஏன்னா ஒத்து கவனிச்சுட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறவங்களோட அந்த சட்டத்துல கவனிச்சுட்டு அந்த மரம் சொல்லிச்சான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லிச்சான். அந்த மரத்தின் பெயர் என்ன தெரியுமா? மகிழும் மரம். மகிழும் மரம் என்ன பெயர் இருக்கு? அப்போ அவங்க ராஜா கேட்டாரா, உனக்கு பெயர் மகிழும் அப்படின்னு சொல்லி இருக்குதே, அதனால நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா அப்படின்னு கேட்டாரா. மற்ற மரங்கள் எல்லாருக்கும் சொன்னேன், அவங்களோட விஷயம் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. உனக்கு மகிழும் மரம் என்ற பெயர் சூட்டப்பட்டதனால் நீ மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு கேட்டாராம். அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரம் சொல்லிச்சான், ஐயா நான் காட்டில் இருந்தாலும் என்னோட மனம் வீசும், ரோட்டில் இருந்தாலும் என்னோட மனம் வீசும், எங்க இருந்தாலும் என்னோட சுபாவங்கள் அப்படிதான் இருக்கும். ஆனால் அது மாற்றம் அல்ல. நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கேன் தெரியுமா? என்னை கொண்டு வந்து உன்னோட அரண்மனையில் நட்டு என்னை மரமாய் வைத்து வளர்க்க செய்வீர்களே, அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லிச்சான். கையை லேசா தட்டுறீங்க, உடனே சொல்றீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல உங்களை நட்டு வச்சிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு விசேஷமான வரத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆமென் சொல்றீங்களா? யார் எப்படி போறாங்க அப்படின்னு நமக்கு இல்ல. உன்னை கொண்டு வந்து நட்டு வைத்தவர் என் பரமபிதா இயேசு மட்டுமே. ஒருவர் இருக்கிறார், ஒருவர் இல்ல. நான் இருக்கிறேன், இவர் இல்ல. அம்மா இருக்கிறாங்க, அப்பா இல்ல, அம்மா இல்ல, தாத்தா இல்ல, பாட்டி இல்ல. இதெல்லாம் தேவையில்லைங்க. கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் என்றால் நான் மகிழும் வரை அவர் என்னை மகிழ செய்யக்கூடிய தெய்வம் என்னோடு இருக்கிறது. இவைகள் மரத்தில் எல்லாத்தையும் கேட்டதை விட அந்த ராஜா பூரிப்படைந்தார். அவன் சொல்றீங்களா? கருவில் இருக்கும் போதே கண்டு கொண்டவர் நீரே, என்றும் என்னை வாழ செய்தீரே. வராதவர்களுக்கு நான் சுருக்கமாய் நேற்று என்ன பேசுறது சொல்லிட்டு இன்றைய கட்டத்துக்கு நான் வர விரும்புகிறேன். சிலுவைக்கு முன்பு சிலுவைக்கு பின்பு என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு எடுத்தேன். யாராவது சொல்ல முடியுமான்னு தெரியல எனக்கு. கேட்டு பார்க்கிறேன். சிலுவைக்கு முன்பு என்ன நடந்தது?
நீ மன்னித்தால் உனக்கு மன்னிக்கப்படும். சிலுவைக்கு பின்பு நீ மன்னிக்கப்பட்டதினால் மற்றவர்களை என்ன செய்யணுமாங்க? மன்னிக்கணும். 3 நாள் மன்னிப்பு வச்சே பேசிடுவேன். ஒரு இல்லை சொல்றீங்களா? ஆமா, அது புரிஞ்சு 4ஆம் நாள் நம்ம மன்னிக்க மாட்டதான் கேள்வி. அது உங்க பாடு. எங்களுக்கு சொன்னதை நாங்கள் சொல்லிட்டு போயிடுவோம். அப்ப இதனுடைய தலைப்பின் அடிப்படையில 3 நாள் 3 காரியங்களை நான் பேசுவேன் என்று சொன்னேன். நேற்று தினத்துல மன்னிப்பை குறித்து நான் பேசினேன். மன்னிப்பு குறித்து, அது மன்னிப்பை குறித்து எதையெல்லாம் பேசினேன் என்றால், விபச்சாரம் அல்லது பாவம் அப்படின்பதில் மன்னிப்பு உண்டு அப்படின்றது பேசினேன். வியாதியில் மன்னிப்பு உண்டு அப்படின்றத பேசினேன். ஆமா, 3வது நானே சொல்லிடுறேன், நீங்க யாரும் சொல்ல வேண்டாம். விரோதத்திலும் மன்னிப்பு உண்டு அப்படின்றத நான் பேசுறேன். இன்றைக்கு என்ன நான் பேசினேன் என்று பேச போறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி அனுப்பினேன். கையை தட்டுங்க பாருங்க. அந்த சிஸ் நல்ல சொல்லி சூடமாக வராங்க. ஆவியாக உதவி செய்யும். இன்றைக்கு மனம் திரும்புதல் என்ற தலைப்பின் கீழாக 3 காரியங்களை நான் இன்றைக்கு பேச விரும்புகிறேன். ஆமா, இன்னைக்கு நான் பேசுற விஷயங்கள் எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்தோடு நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அதன்படி அப்படியே ஆகப்பட வேண்டும். குரல்ல சொல்றீங்களா? நீங்க எடுத்துக்கிற பொறுத்து. ஆமா ஆமா, எப்படின்னா இது நல்லதுதான், எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அதை கிரியை செய்வார். அப்படி இல்லை, இது நமக்கு சொல்ல, நம்ம பக்கத்து வீட்டு அக்காவுக்கு சொல்றாங்க அப்படி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அவங்க வாங்கிப்பாங்க. குரல்ல சொல்லுங்க. அந்த 2 நாள்ல உண்மையாகவே நான் இதே ஊர்லேயே இருக்கிற மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கு. குரல்ல சொல்றீங்களா? எங்களை உபசரிக்கிறது, எங்களை கவனிச்சுக்கிறது, எங்களுடைய தேவைகளை பண்றது, அப்புறம் எங்க சூழ்நிலை மறந்துட்டு ஒருவேளை விஜயமங்கலத்தை உறுப்பினர்கள் ஆயிக்குமோன்ற மாதிரி இருக்கு. உடல்ல சொல்லுங்க பார்க்கலாம். பயணம் செய்யும் போதே அது கத்தவன் நீரே. செய்யும் போதே பாதுகாத்தவர் நீரே. எனது நினைவுகள், எனது ஆசைகள் எல்லாம் சுத்தமே. எனக்கு வாசிகள் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 23வது வசனத்து வரை நீங்கள் கவனிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம். இன்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி கொழுந்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். இப்போ ஏறக்குறைய ஒரு பாதி விட்டு கடைசி வசனத்துக்கு நான் பேசுறேன். இப்போ இதுல என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, எல்லாமே புரிஞ்சிருக்கும். இது எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு வேத பாடம். குறிப்பா சின்ன பிள்ளைங்க கேட்டா கூட அவங்க சொல்லுவாங்க, சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கேட்டா கூட சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு தகப்பன் கீழே 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? ஆமா, 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல இளையவன் ஒருவன் இருக்கிறான். அதுக்கு அடுத்தது எவனா இருக்க முடியும்? மூத்தவனா இருக்க முடியும். அப்ப மூத்தவன் ஒருவன் இருக்குன்னா அதன் கீழ் யாராக இருக்க முடியும்? ஆமா, என் வீட்டுல ஒரு மூத்த பையன் இருக்கான், இளையவனும் இருக்கான். நான் அந்த வேதப்பாடம் தியானிக்கும் போது எல்லாமே 2 பிள்ளைங்க ஞாபகம் நல்லாவே வரும். ஏறக்கூடிய அப்படிதான். பொதுவாகவே ஒரு வீட்டில் 2 இருந்தாலே கஷ்டம்தான். அது பைக்காக இருந்தாலும் கஷ்டம்தான், காராக இருந்தாலும் கஷ்டம்தான், வீடாக இருந்தாலும் கஷ்டம்தான்,
தோத்துறோம் டேஸ், அது இருந்தாலும் கஷ்டம் தான். ஒரு இல்லை சொல்கிறீங்களா? ஆமாம். அப்போ 2 இருந்தாலே நமக்கு என்னதான் கஷ்டம்தான் போட்டோம். ஆனால் அந்த 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல இந்த இளையவன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைப்பான ஆள். நீங்க பாருங்களேன், நம்ம வீட்டில் பாருங்க, அது செல்ல பிள்ளையாவும் இருக்கும், அதே நேரத்தில் சேட்டை பிள்ளையாவும் இருப்பான். ரொம்ப அடம்பிடிக்கிற பிள்ளையாவும் இருக்கும், ஆமா, ஒரு அழுத்தமான பிள்ளையாவும் இருப்பான். அவன் யாருக்கும் இளையவன் அப்படிதான் இருப்பான். அவன் ஒரு பாக்கெட் மிச்சர் வாங்கி கொடுத்தா கூட கடைசி மிச்சர் அவனா சாப்பிட்டா திருப்தி அடைவான். எல்லாரும் பங்கிட்டு கொடுத்துட்டே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த முழு கவலை யாருக்கு கொடுப்பாங்க? இவங்கிட்ட தான் கொடுப்பாங்க. ஒரு சொல்றீங்களா? அப்போ என்ன நடக்குது? அந்த இளையவன் மூத்த பையன் அந்த வீட்டில் இருக்க என்ன நடந்து ஏது நடந்தெல்லாம் தெரியல. அவன் கொஞ்சம் என்ன செய்யறான், இளையவன் வந்து கேட்கிறான், அப்பா எனக்கு ஆஸ்தில பாதி கொடுத்து எனக்கு என்ன சேரணுமோ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகப்பனிடத்தில் போய் அவன் கேட்கிறான். யார் கேட்கறதுங்க? சின்ன பையன் போய் கேட்கிறான். அவர் உடனே, நீ அவசரப்படாத, ஐயர் வரட்டும், செக்ரட்டரி வரட்டும், பிரசிடென்ட் வரட்டும், ஊர் பஞ்சாயத்து தலைவர் வரட்டும், யாரை பார்த்துக்கலாம், உனக்கு வயசு இப்போதான் அப்படி ஆகுது, உனக்கு ஒரு வயசு ஆகிருக்கும், உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடுறேன், கல்யாணம் பண்ணி முடிச்ச பிறகு ஆமா அவனை மூத்தவனை கூப்பிடுறேன், இளையவனை கூப்பிடுறேன், 2 பேர் நிற்க வச்சு ஆமா உனக்கு எவ்வளவு வரணும் அவனுக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னு நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லைங்க, அந்த பஞ்சாயத்தை அவர் நடத்தல. கேட்ட உடனே பாதி சொத்தை என்ன பண்ணிடுறாங்க, கொடுத்துடுறாங்க. அவனுமே ஏன்பா நான் கேட்ட உடனே கொடுத்துடுறீங்க அப்படின்னு அவனும் கேட்கவே இல்லைங்க. அந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டான், தூர தேசத்துக்கு போயிட்டாங்க. ஆமா, பக்கத்துல ஈரோடு போனாலும் பிரச்சனை, திருப்பூர் போனாலும் பிரச்சனை, அவன் எங்க போனானே தெரியல, ரொம்ப தூரம் போயிட்டான். தூரம் போனானே தோத்துரும். அவன் சும்மா போனானா உன்மார்க்கமா அதை என்ன செஞ்சான், செலவழிக்க ஆரம்பிச்சான். அப்படின்னா கூட எத்தனை பேர் போயிருப்பான்னு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஆமா, ஒரு 5000 ரூபாய் கையில் வச்சிருந்தாவே கூட 5 பேர் ரெடியா இருக்கான். தோத்துரும். ஆளுக்கு 1000 ரூபாய் கணக்கு பண்ணி அவன் ரெடியா கிளம்புறான். அதுல பாதி ரெடி பண்ணி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அப்ப இவன் பாதி சொத்தை பிடிச்சிருக்கான் பாருங்க. எத்தனை பேர் பிளான் பண்ணி போயிருப்பான். ஒருவேளை டெம்போ டிராவல் எடுத்துட்டு போனானோ அல்லது பஸ் எடுத்துட்டு போனானோ நமக்கு தெரியலங்க. ஆனா போயிட்டான். அங்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சுவா இந்த பணத்தை எல்லாம் செய்யறாங்க, செலவு பண்ணிட்டே இருக்கான். உனக்கு இது வேணுமா வாங்கிக்க, உனக்கு இது வேணுமா வாங்கிக்க, இன்னைக்கு குடிக்க போறியா குடிச்சுக்க, படுத்துக்க போறியா படுத்துக்க, தூங்க போறியா தூங்கு. தோத்துறோம். என்ன பண்றியோ பண்ணிட்டே போயிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா போக அது குறையாம அப்படியே இருக்குமா? இருக்காதுங்க. இப்படியே குறைஞ்சு போக ஒவ்வொரு டிக்கெட்டா எப்படி பணம் செலவழிஞ்சு போச்சோ அதே மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டா நழி போயிட்டே இருக்குதுங்க. என்ன மச்சான் ஏதாவது வாங்கிட்டு வரியா? இருடா, காசு எங்கிட்டு பார்க்கிறேன். சரி பாப்போம் மச்சான் அப்படின்னு ஒரு ஆள் கிளம்பிட்டான். அதுக்கு அடுத்து வந்து வரான். என்னப்பா அங்க போலாமா? இருடா யோசனை செய்யலாம். என்னது யோசனை செய்யலாமா? சரி இருப்பா மச்சான் பார்க்கலாம்டா அப்படின்னு போயிருக்கலாம். இப்படி எல்லாரும் போயிட்டாங்க. ₹1 அந்த மாலைட்ட இப்ப தன்னை தடைபடுகிறான். பணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் பசி என்பது இயற்கையாக நடக்கும். ஆனா அவன் பசிக்குது பாருங்க, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை. வேற தூர தேசத்துக்கு போயிட்டான், ஆறு தெரியாத இடத்துக்கு போயிட்டான், ஆமா அறிமுகம் இல்லாத இடத்துக்கு போயிட்டான். அப்படி போயிட்டு அவனுக்கு அங்க யார் சாப்பாடு போடுவா? அவன் போய் கேட்கிறான், எப்பா எனக்கு எதாவது வேலை இருக்குடா, மாடு இருக்குதா போய்க்க முடியுமா, அறுப்பு எதனா அறுக்க முடியுமா, தலை எடுத்தாலும் பரவாயில்லடா, இல்ல மூட்டையாவது சுமக்க கேட்டாலும் தெரியல. அங்க இருக்கிற வயல்ல வேலை செய்யணும்னு சொன்னா ஒரே வேலை தான் தோத்துறோம். என்ன வேலை இருக்குங்க? பன்னி மேய்க்கிற வேலை இருக்குங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டை விட்டு போனோம்னா நமக்கு முழுசா கிடைக்கிற ஒரு வேலை என்ன மாதிரி நினைக்கிறீங்க? நீங்க பார்த்துருங்க. பன்னி மேய்க்கிற வேலை இருக்கு. பன்னிக்கு போடுற தவிட கூட பன்னிக்கு திருப்தியா போடுறான். இவனுக்கு 60 வயது தான் போடுறான், முடியல. பன்னிக்கிட்ட சண்டை போட்டு தவிடையும் தின்றான். அது கிட்ட நடக்குது. நீ பன்னி மேய்க்கவே லாக்கிடா சொல்லிட்டு அந்த வேலையிலும் வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெரிந்து எழும்பி
தன் தகப்பனிடத்திற்கு அவன் வர புறப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் சம்பவம். இதிலிருந்து நான் உங்களுக்கு 3 காரியங்களை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். அந்த இளையகுமாரனிடத்தில் நடந்த 3 சம்பவங்கள். அவன் எப்படி மனம் திரும்பினான், அவன் திரும்புவதற்கு அவன் என்ன செய்தான், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா என்று நாம் தீர்மானித்துக் கொள்வதற்காக 3 காரியங்களை நாம் சொல்ல போகிறேன். சொல்லுங்க. தன்னை நானே நானே நன்னே வில்லுப்பாட்டு பாட வந்தேன். தன்னை நானே 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 நன்னானே நன்னானே தன்னை நானே 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 நன்னானே நன்னானே. முதல் நாள் கூட்டம் நடந்து முடிந்தது. அது என்ன ஒருவேளை மாத்திரம் சாப்பிட்டாங்க தெரியல அந்த திருச்சபையில. 2வது நாள் நான் பாடும் முன்னாடியே கையை தட்டது விடவே இல்லைங்க. 3வது சொல்லவே இல்லை, வரும்போதே தட்டிட்டே வராங்க. அது என்னமோ தெரியல, நான் சொல்ல இந்த சபையில சொல்லலை. 3 நாள் கூட்டம் வேற இடத்துல பேசுறத சொல்றேன். அப்ப நான் இங்க யோசிச்சு பார்க்கணும், இப்ப இருந்தாலும் அங்க நடக்கிறதே இங்க வந்து சொல்றாரு. உங்களுக்கு புரியுதான சொல்றது? இப்படிதான் குறையில சொல்லுங்க. 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1, மன்னிப்பு கேட்க வா. இப்ப இளையகுமாரன் அவன் முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? அவன் என்ன செய்தான்? மன்னிப்பு கேட்பதற்கு எழுந்து வந்தான். 2வது மனம் திரும்பி வா. 3வது மகிமையை பெற்றுக் கொள்ளவா. நீ மன்னிப்பு கேட்டையானால் உனக்கு மனம் திரும்புதல் நிச்சயம். மனம் திரும்பிட்ட அப்படின்னா மகிமையின் கிரீடம் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க. இந்த 3 விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு பேச போறேன். ஆமா, எடுத்து வாசிங்க ஒரு வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதே 15வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது பரிசேயரும் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 2 மறுபடி வாசிங்க. 12வது வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே ஆஸ்தியில் ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அவன் கேட்டது என்ன?
ஒரு தகப்பனிடத்தில் கேட்கக்கூடாத ஒன்று என்ன செய்யறான்? அவன் கேட்கிறான். ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அந்தந்த நாட்கள்ல, அந்த நேரங்கள்ல தெரியும். யாரும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, தகப்பன் பிள்ளைக்கு அறிவுரை சொல்ல போக பிள்ளைகள் தகப்பனுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நாடு முன்னேறிடுச்சு. என்ன அப்படின்னா, ஏன்பா இதை செய்யாதடா அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் சொல்றான் எனக்கு தெரியும் நீங்க அமைதியாக. இதை செய்யக்கூடாது அப்படின்னா நீங்க செய்வீங்களா? அடுத்த கேள்வி. இது பண்ணக்கூடாது அப்படின்னா ஏன் பண்ணக்கூடாது, எதுக்கு பண்ணக்கூடாது? இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் வாழும் வாழ்க்கையில் இளையவனாக இருக்கக்கூடிய அவன் அந்த வயதில் சொத்தை பிரித்து கேட்பது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு நிறைய பேர் ஆமா இங்க வந்து நம்ம சொல்றோம், ஐயா நீங்க இதை செய்யாத, நீங்க இப்படிதான் செய்யணும் அப்படின்னா அவர்களுக்குள்ள பொறுப்புகளை அவர்கள் செய்வார்கள். நமக்குள்ள பொறுப்புகளை நாம் என்ன செய்வோம்? செய்யணும். இது மாறும் பொழுதுதான் அந்த இடத்துல என்ன வருதுங்க? பிரச்சனை வருது. அது பிறகு செய்ததுக்கு பிறகு சாரி பிரதர். இன்னைக்கு மன்னிப்பு அப்படின்றது வந்து கேட்பதற்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சர்ச்சுக்குள்ள போகும்போது லேசா வந்து அப்படி இடிச்சிடறாங்க தெரியாம. அந்த சர்ச்சு முடிஞ்சு வெளியே வர்றதுக்குள்ள அந்த அம்மாவை கரெக்டா பார்த்து இப்படி இடிச்சுட்டு சாரிங்க. ஏன்னா பாத்தீங்க, அவங்க அந்த பழி தீர்த்துக்கிறாங்க. அவங்க தெரியாம அவங்க செய்யறாங்க. ஆனா செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? ஆமா, இங்க ஆலயத்தில் நடக்கக்கூடியது ஒவ்வொரு வாரமும் ஆமா 3 நாள் மட்டும் யாராவது ஒருத்தர் பேசுறாங்க. யாராவது நீங்க போய் சொல்றீங்க, பக்கத்துல 4 பேர்கிட்ட பேசுறோம், அங்க சண்டை போடுறாங்க, நல்லா சொரக்கா பேர் பேச வச்சுருக்காங்க, வெங்காயம் வச்சுருக்காங்க. அங்கே வாங்கும்போது ஏமா நேற்று போனோம், நல்ல ஒரு வார்த்தை பேசினாரு, அதில் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, சரி ஓகேங்க. ஈரோட்டுக்கு போகிறீங்க, அங்கே போய் ஒரு துணி எடுத்து வரீங்க, 100 ரூபாய்க்கு 3 புடவை எடுத்துட்டு வரீங்க, சண்டே சர்ச்சில் கட்டிட்டு வரீங்க. அந்த ஆராதனை ஐயா நல்லா உற்சாகமாக பாடக்கூடிய 1000 கத்தர்கள் கொடுத்துருக்காரு. அப்படி பாடிக்கொண்டு இருந்தாலும் கண்டிப்பாக நான் 100 ரூபாய் 3 நல்லா இருக்கு, சூப்பராக சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடுச்சு, எடுத்துகிட்டு வந்து காலியாகி போகுது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கா சொல்கிறோம். வெளியே வந்த உடனே ஆசீர்வாத பொருளை வாங்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை. இங்கே வெளியே வந்தோடனே எப்போ வாங்க, என்ன வாங்கல, 100 ரூபாங்க 3 கொடுக்குறாங்களா, அப்படியா, எப்போ போகலாம், நீ மாதிரியா, சரி ஏன் நம்ம மட்டும் போகிறது, ஒரு 4 பெண்கள் ஐக்கியமாக போயிட்டு என்ன செய்யலாம், வாங்கி வந்துடலாம். இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம், பிளான் பண்ணுறோம். ஆனால் அவன் 100 ரூபாய்க்கு 3 புடவை கொடுக்கும்போது நீ போயிட்டு சர்ச்சில் போய் சொல்லு, 4 பேருக்கு எல்லாருக்கும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி அனுப்புறான் இல்லையே. ஆனா நம்ம மட்டும் என்ன செய்யறோம், சொல்றோம். அவன் காசு கொடுக்காம விளம்பரம் பண்ணிட்டு இருக்கான். ஒரே ஒரு 100 ரூபாயில இன்னைக்கு எவ்வளவு சத்தியங்கள் பேசினாலும், எவ்வளவுதான் சத்தியங்கள் நமக்கு கொடுத்தாலும், அதை எடுத்துக்கொண்டு சேர்வதற்கு, ஒரு இடத்துல சேர்ப்பதற்கு நம்மால் என்ன செய்ய முடியவில்லை. பாதியை பிடிக்கிட்டு தூர தேசத்திற்கு போயிட்டு செலவழித்த பின்புதான் அவன் யோசிக்கிறான், ஒருவேளை நம்ம வீட்டில் இருந்தாலுமே நல்ல 3 வேளை சாப்பிட்டுக்கலாமே, முடியாது போயிடுச்சு. அப்பாட்ட ஒரு வேளை கேட்டா நம்மளை சேர்த்துப்பாரா, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா, அவர் என்ற முதல் கேள்வி அவனுக்குள்ளாக எழுந்துகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆலயத்திற்கு வருவதும் ஆலயத்திற்கு போவதும் நாம் மன்னிப்புக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் வர வேண்டும். எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு, தயவு செய்து இந்த நேரத்துக்கு நீங்க வந்துருங்க, இந்த நேரத்துக்கு கூட்டு ஆரம்பிக்கும், இந்த நேரத்துக்கு ஆராதனை பார்த்துக்கலாம், செய்திக்கலாம், நமக்கு என்ன ஆண்டவருக்கு நமக்கு தெரிய போகுது அப்படின்ற கேள்வி நமக்கு ஒவ்வொரு இடங்களிலும் மன்னிப்பு கேட்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. உடலில் சொல்றீங்களா? அவன் புத்தி தெளிந்த பிறகு அவன் முதல் பயணம் என்னவென்றால் மன்னிப்பு கேட்பதற்கு அவன் புறப்படுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளாக அன்பு பரிமாற்றங்கள் இருக்குமானால், ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் இருக்குமானால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும்.
ஒருவேளை அப்பா கிட்ட நம்ம தவறுதலா பேசணுமா, மன்னிப்பு கேட்பதில் நம்ம என்ன செய்யணும், முன்பாக வர வேண்டும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, இங்க வரும்பொழுதே தோற்று சொல்றதுலயே கொஞ்சம் யோசிச்சு சொல்றோம். எப்படி தெரியுமா, அவர் வர அவர் சொன்னா நம்ம என்ன செய்யலாம், தோத்திரம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம், அவர் சொன்ன பிறகு பார்த்துக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12:10 கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும், முந்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மன்னிப்பு என்பது நமக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இயேசு நம்மை மன்னித்ததனால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். அப்பொழுது நாம் கனம் பண்றது என்ன பண்றது இல்ல, முந்திக்கிறது இல்லை. பிரைஸ்லாம் சொல்றதுக்கே அவ்வளவு கை அப்படி வர மாட்டேங்குது. அவங்க சொன்னதுக்கு நம்ம சொல்லலாம். ஆமா, ஆயிரே வந்து எல்லாம் தோற்றதையா சொல்ல பழகணும். சொல்றீங்களா, இன்றைக்கு ஒரு இடத்துல தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இளையகுமாரன் இருக்கிறான். அங்க உறவுகள் இல்லை, அப்பா இல்லை. அவன் யோசித்து பார்க்குறாங்க, நம்ம சுற்றிலும் வேலை செய்யறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பரிபூர்ணமா சாப்பாடு எத்தனை வேலை கிடைக்குதுங்க, 3 வேலை. வேலை செய்யறவங்களுக்கே 3 வேலை கிடைக்குதுன்னா, அவன் இளையகுமாரன் அந்த இடத்துல இருந்தா 4 வேலை 5 வேலை அவன் சாப்பிட்டு இருப்பான். ஓடி ஓடி எதனாலும் வாங்கி சாப்பிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு இடத்துல தள்ளப்பட்டிருக்கிறான். உறவுகள் இல்லாத ஒரு இடத்துல ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துதல் என்ன தெரியுமா, தன் தகப்பனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் சொல்லுங்க. எல்லாராலும் தள்ளப்பட்டேனா ஏசையா, எல்லாராலும் மிதிக்கப்பட்டேனா. ஒருத்தர் என்ன செய்தாரா, பாவமே இல்லாம எதுக்குமே ஆசைப்படாம ஒருவனை பார்க்கணும் அப்படின்னாரா, நான் உனக்கு எவ்வளவு பணம் தரேன். அவர் ரொம்ப உயர்ந்த அதிகாரி. அவர் சொன்னாரா, எனக்கு தேவை ஒண்ணே ஒண்ணுதான், யார் ஆசைப்படாத இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கணும், எங்கேயாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடினார். அப்போ உடனே அவர் சொன்னாரா, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போய் பார்க்கிறாராம். ஆசைப்படாத ஒருத்தனுமே இல்லை. யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா? ஒரு பைக் வச்சிருந்தா அடுத்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசை, ஒரு கார் வச்சிருந்தா இன்னொரு கார் வாங்கினா நம்ம பிள்ளைங்க மட்டும் தனியா போகலாம், இன்னும் கொஞ்சம் பெருசா வாங்கினா எல்லாருமே போகலாம். ஆசைகள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே அடுக்கடுக்கா இருக்குது. ஆனா ஒரு நாள் ஒருவர் ஆசையே இல்லாத ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவன் சுத்தி பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல. அப்புறம் கடைசியா என்னடா அவங்ககிட்ட அவங்க சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோமே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியலையே அப்படின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அவன் இந்த மாதிரி இடங்கள்ல வரும்பொழுது ஒருத்தர் தெருக்கூத்து ஆடிட்டு இருந்தாங்க. எங்க நடக்குது? ஆமா, நல்ல ஒருத்தர் நல்ல வேஷம்லாம் போட்டு நல்லா நடிச்சுட்டு இருந்தாங்க. அது முடிஞ்ச போனாங்க. போயிட்டு, ஐயா இந்த 10,000 நீங்க வச்சுக்கோங்க,
ஒரே ஒரு மணி நேரம் நான் சொல்ற மாதிரி நீ செய்யணும், உனக்கு அடுத்து ஒரு 10,000 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்ணாரா? ஆமா, அவர் கூட்டு வந்தாங்க. என்ன செய்யணும்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரி இடத்துல நான் கொண்டு போவேன். அவர் உன்னை என்ன கேட்பாரோ அது எல்லாத்துக்குமே என்ன சொல்லணும்? நீ எனக்கு ஆசையே கிடையாது, எனக்கு தேவையே இல்லை, இதை மட்டும் நீ நடிச்சு என்ன பண்ணலாம்? போதும், உனக்கு 10,000 கொடுத்துருக்கேன், இன்னொரு 10,000 என்ன செய்யறேன், முடிச்சு கொடுத்து நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன செய்யறாங்க? அவர் கூட்டு போனாங்க. அவர் கேட்டாரா, ஏப்பா உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 4 ஏக்கர் வேலை எழுதிட்டுமா? ஐயோ எனக்கு வேணாங்கய்யா. சரி போ, பிரச்சனை இல்லை. இப்போ சவர வேலைலாம் அதிகமாகிட்டு, ஒரு 10 சவர நகை எடுத்துட்டு போறியா? ஐயோ நீங்க வேற, எனக்கு எதுவுமே தேவையில்லையா. ஒரு 2 வீடு பங்களா உங்களுக்கு தந்துட்டுமா? அட நீங்க வேற, எனக்கு விட்டுருங்கய்யா, எனக்கு தேவையில்லையா. சரி பணம் எவ்வளவு வேணும்? எனக்கு தேவையே இல்லையான்ற. அப்ப ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே வேணாமா? பரவாயில்லையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா? முதல்ல அப்படி சாஸ்தாங்கமா அவரோட காலில் விழுந்துட்டார். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்பதற்கு நான் என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்து வச்சுக்கணுமே அப்படின்னு சொன்னேன். அவரு விழுந்துருவோம், அவங்க குடும்பத்திற்கு எல்லாருமே விழுந்துட்டாங்களாம். அங்க வேலை செய்யணும் எல்லாருமே ஒரு காலில் விழுந்துட்டாங்களாம். அவர் முடிஞ்சிருச்சு, 1 மணி நேரம் அவர் போயிட்டாரு. இப்போ எவ்வளவு தரணும்? அவருக்கு 10,000 கொடுக்கணும். இந்த 10,000 எடுத்து அவர் தேடி போறாரு. போன உடனே ஐயா தாங்க 10,000. ஏங்க அது வேணாங்க. அவர் சொல்றாரு வேணாம். ஏப்பா 1 மணி நேரம் நடிச்சு முடிஞ்சிருச்சு, மீதி பேலன்ஸ் 10,000 என்னப்பா வச்சுக்க அப்படின்னா, அட வேணாங்க எனக்கு அப்படின்றாரா. அப்போ அவர் சொன்னாரா, 10,000 10,000 அவருக்கு, சரி இந்த 20,000 வச்சுக்க. ஏங்க எனக்கு வேணாங்க. அப்போ 50,000 வேணுமா? இந்த வச்சுக்க. வேணாங்க சொன்னாரா. 1 மணி நேரம் உண்மையா நான் இருந்ததற்கு அவர் எல்லாரும் காலடியில் இருந்தார். 1 மணி நேரம் தான். எனக்கு இந்த பணம் பொருள் முக்கியம் இல்லை, எனக்கு உண்மைதான் முக்கியம் சொன்னாங்க. எல்லாம் கையில் இயேசுவிடத்தில் நீ உண்மையா இருக்க வேண்டும், தகப்பனிடத்தில் நீ உண்மையா இருக்க வேண்டும். இளையகுமாரன் ஒருவேளை அவன் தகப்பனிடத்தில் அவன் உண்மையா இருந்திருந்தால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. ஆலயத்துக்கு டெய்லி நம்ம வரோம், உண்மையாக ஆண்டவரை தேடுகிறோமா? ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா பார்த்து லீவ் விட்டுருவோம், எதுக்குமே பிரச்சனை கிடையாது. ஒரு அம்மா என்ன நினைச்சா, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா வந்து கோயில் வரணும். இப்ப ஐயர் வேற வந்துட்டு இருந்தாரு, அவருக்கு எல்லாரையும் கரெக்டா தெரியும் நினைக்கிறாரு. அப்படி பார்க்குறாரு, ஆறாவது பார்க்குறாரு. அந்த சவுத்தூரமாக ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்குமே, அந்த அம்மா வரலையே அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சிட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே கேட்குறாரு. நேராக அந்த அம்மாட்ட போயிட்டு வீட்டுக்கு போய், ஏமா அந்த வாரம் கோயிலுக்கு வரல? ஐயா இந்த வாரம் நான் வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டேன். ஐயா எங்கங்க? அக்கா வீட்டுக்கு போயிட்டு அதனால வரல. சரி பரவாயில்ல போங்க. 2வது வாரம் பார்க்குறாருங்க, அதே டிக்கெட்டு ஆளை காணும். இப்போ 2வது வாரம் ஐயா கேட்பாரா? தோற்றுரும். 2வது வாரம் பார்க்கிறாரு, அவங்க இல்லை. நேரம் என்ன செய்யறாரு? அந்த அம்மா அப்படி கேட்கலான்னு போறாரு. போன உடனே ஏமா அப்படின்னு ஆரம்பிச்சதுமே அந்த அம்மா கேட்குது, ஐயா போன வாரம் நான் எங்க அக்கா வீட்டுக்கு போனா இல்லையா? யாரு கேள்வி கேட்க போனது? ஐயா போனாரு. இப்ப இந்த அம்மா கேட்குது, ஐயா போன வாரம் எங்க அக்கா வீட்டுக்கு நான் போனா இல்லையா? போனேன். ஏமா இந்த வாரம் வரல? ஐயா போன வாரம் எங்க அக்கா வீட்டுக்கு போகணும் தெரியும் தானே? தெரியும். போன வாரம் நான் போனேன், இந்த வாரம் எங்க அக்கா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, அதனால நான் வரேன். அடுத்த வாரம் நான் கரெக்டாக வந்துடுவேன். சரி போ. இப்போ எத்தனை நாள் வாருங்க? 3வது வாரம். இப்போ 3வது வாரம் நடக்குது பாருங்க. 3வது வாரத்தில் பார்த்தா அதே ஆளு அதே இடத்துல இல்லை. இப்போ நம்ம எப்படி தெரியுமா, ஆலயங்களில் நம்ம திருச்சபையில் நான் சொல்லலை, பொதுவாக வெளி இடத்துல சொல்கிறேன். ஒரு இடத்த அவங்க அப்படியே பட்டா பண்ணி அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி அப்படி பக்கா வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க உட்காரலன்னா அவங்க அப்படியே என்னமோ உலகமே சுற்றுற மாதிரியே இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல தான் போய் உட்காருவாங்க, அந்த இடத்துல தான் எழுதிப்பாங்க. குறையில் சொல்லுங்கள். ஆமாம், இல்லைன்னா அந்த இடத்துக்கு கூட சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களை சொல்லுங்க, பொதுவாக சொல்லுறேன். ஆமாம், நாளைக்கு ஒரு நாள் கூட்டம் இருக்கு, குறையில் சொல்லுங்கள். ஆமாம், இப்போ 3வது வாரம் இல்லைங்க,
மூணாவது வாரம் இல்லை. இப்போ ஐயா கேட்பாரா கேட்க மாட்டாரா? வேகமாக அவர் என்ன பண்ணுறாங்க, ஆராதனை முடிக்கிறாரு. அவர் என்ன ஃபுல்லாக அந்த அம்மா ஏன் வரல இந்த வாரம் என்னதான் சொல்லுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பைக் எடுத்து நேராக அவர் வீட்டாடி பைக் எடுத்து போறாரு. சொல்லுங்களா, நம்ம அம்மா என்ன செய்யுது, ஒரு அண்டா நிறைய துணியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா குடிக்கிட்டு உட்காந்துக்குது. இப்போ போறது குடிக்கிட்டு கேட்குது, ஐயா இந்த கோயில் முடிச்சிட்டீங்களா, இதுக்குள்ள முடிச்சிட்டீங்க, ஏமா டைம் என்னமா, அட நீ முடிக்கிறதுக்குள்ள நான் வரலான்னு பார்த்தேன், ஏமா கோயில் வரலன்னு கேட்டா சொல்றாங்க, ஐயா போன வாரம் எங்க அக்கா வீட்டுக்கு நான் போனேன், 2வது வாரம் எங்க அக்கா என் வீட்டுக்கு வந்துச்சு, நான் அங்க போனா அக்கா இங்க வந்துச்சா, இப்ப 2 பேர் துணியெல்லாம் சேர்ந்து போச்சா, இதுக்கு இருக்கு ஒரே ஒரு நாள் ஐயா, அதனால நான் போச்சுறையா அப்படின்னு. இப்ப எத்தனை வாரம் வந்துச்சுங்க, 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். 4வது வாரம் ஐயா போவாரு, வரலன்னா கூட போவார் தான், அவர் தலைமையில இருந்த கடமை. ஆனா 4வது வாரம் வெள்ளிக்கிழமை வரும் பாருங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வரும் பாருங்க. அந்த சனிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு மேல, ஆமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹேண்ட் என்ன செய்யும், அப்படியே கை கொடாய் பாருங்க, தலை ஒரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே விட்டு வலிக்கும். நீ அமிர்தாஞ்சன் போட்டாலும் சரியாவாது, ஜெல்லு பாம் போட்டாலும் சரியாவாது, வேற மூ போட்டாலும் சரியாவாது, மே போட்டாலும் சரியாவாது, ஏப்ரல் போட்டாலும் சரியாவாது. நீ உன் மனசுக்குள்ள என்ன தோணும்னா, இப்ப எப்படா பொழுது வெடி போகுது, எப்படா பொழுது வெடி போகுது, எப்படா பொழுது வெடி போகுது, ஏமா தூங்கலையா, ஏமா எப்பமா டைம் என்னாச்சு, ஏன் தெரியுமா, எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரப்பொழுது ஆலயம் ஆரம்பிப்பதற்காக முன்பதாக சென்று ஆண்ட பாதத்தில் முட்டி போட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு, கண்ணீர் விடுறதுக்கு பின்னாடி தட்டுவார் பாருங்க, மகளே கலங்காதே, நான் நீ இஷ்டப்படும் பேசக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னா, நீ கஷ்டப்படும் போது உடனே வரக்கூடிய தெய்வம் இருக்குன்னா அவர் தான். அவரை சொல்லுங்க, கஷ்டப்படும் போது என் கண்ணீரை கொடுத்தவர், இஷ்டப்படும் போது என்னோட பேசுபவர், கஷ்டப்படும் போது என்னோட பேசுபவர், இஷ்டப்படும் போது என்னோட பேசுபவர். நீ கஷ்டப்படுற அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுற ஒரு தெய்வம், அவன் தான் இயேசு. இளையகுமாரன் தன்னுடைய சூழலை மறந்து தன்னுடைய தகப்பனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே தான் தகப்பன் நினைச்சிட்டு பாருங்க, என் பிள்ளை எப்படி இருக்கிறானோ, ஏதா இருக்கிறானோ, இவ்வளவு நாள் ஆயிடுச்சே, அவன் சந்தோஷமா இருப்பானோ. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு வராம லீவ் விட்டுருவீங்க, ஆனா எல்லா நேரமும் உங்க மேல அன்பா இருக்கிற ஒரு தெய்வம், உங்களை கவனமா பார்த்துட்டு இருக்கிற யார் தெரியுமா, அது இயேசு அப்பாங்க. ஏதேன் தோட்டத்துல அழகழகா பழங்கள் இருந்தது, அழகழகா நிழல்கள் இருந்தது, ஒரு குறையுமே அந்த இடத்துல வைக்கிறேங்க அப்பா. ஆதாம் ஏவாளை உருவாக்கி அந்த தோட்டத்தை விட்டுட்டாரு, ஃப்ரீடமா விட்டுட்டாரு.
ஒன்றும் செய்யலாம். என்ன செய்ய? சாப்பிடு, தூங்கு, விளையாடு. இதை தவிர ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியல. அந்த இடத்துல பாருங்க, லோனு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, சோறு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, குழம்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ரசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காது குத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்க வேண்டிய அவசியமா இல்லை. ஒண்ணு மட்டும் செய்த, ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு, ஜாலியா இரு. ஓ, உனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ வயிறுலே சாப்பிடு, எங்க நிழல் இருக்கும் அங்க படுத்து தூங்கு, நான் வருவேன், அப்போது என்கிட்ட வா, நான் பேசிட்டு நான் போவேன். வெளில சொல்லுங்க. ஏதன் தோட்டத்தை பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்பா வருவார், அதாமே ரஜா எங்க அவன் அந்த டேடி அப்படி விடணும். சட்டமா பிடிச்சி வரும்போது இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. இப்படிதான் நடந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இவர் வரதும் போறதும் விசாரிக்கிறதும் இப்படிதான் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஜாலியா போவாங்க, சாப்பிடுவாங்க. ஆனா பாருங்க, கரெக்டா யாரு கவுக்கணுமோ அவங்க கரெக்டா கவுக்கணும். பிசாசு திட்டம். ஆண்டவர் பாருங்க, எல்லா இடத்தையும் சுற்றி திரிந்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆனா அதே நேரத்துல பிசாசு என்ன செய்வான்? எல்லாத்தையும் சுத்திக்கிட்டு எவனை விழுகலாமோ அப்படின்னு அவன் சுத்திட்டு இருப்பான். இப்ப ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா அப்பா ஒரு நாள் விட்டு செய்ய மாட்டாரு, விட்டு கொடுக்கவே மாட்டாரு. பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்குது? பிசாசு பார்க்கறான். நல்லா பேண்ட் ஷர்ட்லாம் போடுவான், யாருங்க? நல்லா கிராப்லாம் வெட்டிட்டு இருக்கான். யாரு? ஆம்பளையா? கொஞ்சம் ரப்பா தான் இருப்பான். அவங்ககிட்ட பேசினா எடுத்து விட மாட்டான். ஒரு 100 ரூபாய் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். ஒரு மாதிரி தாழ்மையா, ஒரு மாதிரி இறக்கமா கேட்டா நம்ம என்ன செய்வாங்க? ஆமா, பொம்பளையால உடனே தோற்று மன இறங்கிடுவாங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 முறை சுற்றி வந்தாலும் எனக்கு தெரியல. பிசாசு யாருக்குங்க? ஆதாம் கிட்ட ஃபர்ஸ்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? பார்த்தா செட் ஆகல. ஆமா, நம்ம தனிநகர உட்கார்ந்து தெரியல, நேரம் பாம்பு ஓடிட்டு வந்துட்டான். ஆமா, பல்லவில போட்டு, ஆமா, எலும்புக்கு காட்டிக்கு வந்திருந்தா தோற்றுறோம், பயந்து ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாம்பு உருவத்தில் வரானாமா? சொல்றீங்களா? முதல்ல பொய் சொன்னது, ஏமாத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா யாருங்க? யாரு? பாம்பு தான். அவன் எத்தனை முறை சொன்னான்? ஒரே முறை தான். அது பிறகு டெய்லி சொல்லிட்டு நம்ம தான் பொய் ஏமாத்துறது. அவன் சொல்லி போயிட்டான தவிர டெய்லி ஹலோ எங்க இருக்கிற சொல்லலாம். நான் வந்துட்டேன், ஈரோடு வந்துட்டேன். எங்க பாப்பா? சென்னையில் ஏறி விட மாட்டான். நம்ம எங்க விஜயகுமார் வண்டியா? திருப்பூர்ல வருகிறாங்க. இன்னும் 2 நிமிஷம் வந்துடணுமா? பொய் சொல்லுங்க. நேரம் வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா விஷயம் சொல்றான். என்னமா ஏமா ஏவாங்க ஆண்டு மாதிரியே ஆயிடுவீங்க, அழகா ஆயிடுவோம், சூப்பரா ஆயிடுவார் அப்படின்னு சொன்னதுமே பொசுக்குன்னு ஆளு மடிஞ்சுட்டான். ஒன்றும் இல்லை. ஆண்டு என்ன சொன்னாரு? எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாப்பிடு, அவன் விருட்சத்தின் கனி இவற்றை என்ன செய்யாத, தொடாத அப்படின்னு சொன்னா, இவன் நேரா இந்த பழத்தை சாப்பிட்டியனா நீ இதை விட சூப்பரா இருக்குன்னு சொன்னதுமே என் அக்கா என்ன பண்ணிச்சு? சாப்பிட்டுச்சு. முடிஞ்சா சொல்லி நீ சாப்பிட்டியே அப்படியே ஒரு ஓரமா போயிட்டு அதை தூக்கி போட்டு போனியா? இல்லை, அப்படியே 10 ரூபாய்க்கு வந்து எங்க கையில கொடுத்துட்டோம். அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நாங்க செய்யணும். இங்க மட்டும்தான் இவங்க ஆமா போடுவாங்க. நீங்க பாத்துங்க, இந்த ஸ்டேஜில் மட்டும்தான். இவங்க வீட்டுக்கு இந்த கீழே இறங்கிட்டுனா நான் தான் ஆமா அங்க போடணும். ஒன்றும் நடக்காது. அன்னைக்கு வந்தது தாங்க இன்ன வரைக்கும் மன்னிப்பு கேட்க முடியாத அளவிற்கு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரிடத்தில் செய்தார்கள். சொல்லுங்க சத்தமா. என்னை அழைத்து முத்தம் கொடுத்த
இயேசுவை நான் பார்க்கின்றேன். என்னை அடுத்து முத்தம் கொடுத்த இயேசுவை நான் பார்க்கின்றேன். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசு சொன்னதை மறந்து விட்டான், இவர் சொன்னதை செய்து விட்டான். இயேசு சொன்னதை மறந்து விட்டான், இவர் சொன்னதை செய்து விட்டான். ஆராதனை, 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 ஆராதனை. களிமண்ணினால் உன்னை படைத்தான், கரம் பிடித்து நடக்க செய்தான். களிமண்ணினால் உன்னை படைத்தான், கரம் பிடித்து நடக்க செய்தான். உனக்குள்ளே சுவாசம் கொடுத்தான், உலகிலே வாழ செய்தான். உனக்குள்ளே சுவாசம் கொடுத்தான், உலகிலே வாழ செய்தான். ஆராதனை, 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 ஆராதனை. இயேசு சொன்னதை அவன் என்ன செஞ்சுட்டான்? மறந்துட்டான். பிசாசு சொன்னதை அவன் என்ன பண்ணிட்டான்? செய்துட்டான். களிமண்ணினால் உருவாக்கின சுவாசம் கொடுத்த இயேசுவை மறந்து அவன் போயிட்டான். தன் தகப்பனோடு வளர்ந்த வாழ்க்கையை மறந்து வெகு தூரம் போயிட்டான். அந்த இளைய மகன் அவனுக்குள்ள வந்து, என் தகப்பனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டு விட்டால் என்னை மன்னிப்பாரோ? அப்பதான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வந்திருக்கும். அப்பா சில நேரங்களில் நம்ம அனுபவிச்சதெல்லாம் அப்படியே செய்தாலே, இப்படி நம்ம நேராக போயிட்டு நம்ம மன்னிக்காத போயிடுவாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களை அப்படியே ஏற்றக்கூடிய தெய்வம் இருக்கிறார் அப்படின்னா அவர் தான் நேசு. நாமே சொல்றீங்களா? நீங்க தீர்மானிக்கணும். என்னோட பாவங்களை, என்னோட பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சொல்லி இயேசுவிடத்தில் மன்னிப்பு நான் கேட்பேனா, அவர் என்னை மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க. அவன் எழுந்து புறப்பட்ட அவன் போக துணைகிறான். மன்னிப்பு அவனுக்கு கிடைத்தது. இரண்டாவது காரியம் சொன்னேன், மனம் திரும்பி வா. மனம் திரும்பி வா. எடுத்து வாசிகள் 15வது அதிகாரம் 18-19. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் ஸ்ட்ரைட்டா டிக்ளேர் பண்ணா இருப்பேன். அவன் மனம் மாறிடலாம். ஒரு மனசு தாங்க நமக்கு நிறைய நேரத்தில் பிரச்சனை. ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அழகழகா ரசனையோடு நம்ம வளர்த்து கொண்டிருக்கோம். நான் உன்னை இப்படி பண்ணணும். நேற்று அருமையான ஆயிரம் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சுருக்கமாக ஒன்று சொன்னாங்க. எனக்கு அங்கே சாப்பிட்டு முடிச்ச பிறகு இதை இப்படி செய்வையா உண்மையாகவே எனக்கு ஒத்தாசையான ஒரு வார்த்தையாக இருந்தது. மனைவிடத்தில் நான் அதை பகிர்ந்து கொண்டேன். அவ்வளவு அழகாக ஒரு பிள்ளையை மரணித்து நாம் வளர்க்கும் பொழுது அவன் சொல்லுவான், கொஞ்ச நாள் கழிச்சு, டார்லிங் ஐ லவ் யூ. சிம்பிளா, அம்மா டேய் சாப்பிட்றா, மா சாப்பிட்றா, தோத்துறேன். 18 வருஷம் 20 வருஷங்கள் அழகா வளர்ச்சி பிள்ளை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்த்தும் ஒரு 3 மாதங்கள்
அல்லது 4 மாதங்கள் ஒரு சின்ன ஒரு பழக்க வழக்கங்கள்ல தன்னோட தாய் தகப்பனை வெறுக்கக்கூடிய அந்த மனம் இருக்கிறது. யோசிக்க முடியாதா? இளையகுமாரன் தன் தகப்பனை வெறுத்து தவிடு திரும்பொழுதுதான் அவனுக்கு தெரியும். அப்படின்னா நம்ம புத்தி தெரியணும் அப்படின்னா ஏறக்குறைய நம்ம தவிடு சாப்பிட்ற மாதிரி தான் அர்த்தம். இப்போ உங்களை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களும் நினச்சினானா ஆமாம் யாராவது ஒருத்தர் புத்தி இருக்காடா அப்படின்னா அப்போது தோற்றுறோம் அவன் தவிர்த்து இருப்பான். புரியுது அவங்களுக்கு? அப்போ நமக்கு புத்தி இல்லைன்னா நம்ம பண்ணி பக்கத்தில் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தன் தகப்பனை விட்டு அவன் வரும் பொழுது அவன் நினைக்கிறான், பலத்துக்கு விரோதமாக என்ன செஞ்சேன், என் மகனாக நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் வேலை செய்கிறவர்களில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ள முடியும். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் பணம் இருக்கிறவரையும் எல்லாரும் தான், மச்சின்னா மாமான்னா அண்ணன்னா தம்பின்னா எல்லாம் இருந்து அவன் சொல்லியிருந்தான். ஆனா பணம் இருக்க 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 எல்லாம் இருந்தவனும் பணம் இல்லாத போன ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க, அப்படியே ஒவ்வொன்றா போயிட்ட பிறகு அவனுக்குள் நினைவு வருகிறது, என் தகப்பனிடத்தில் போகும் பொழுது வேலைக்காரனாக ஒருவனாக என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். நம்ம நினைக்கிறது இன்னைக்கு போகலையா பிரச்சனை, நம்ம போகலன்னா நமக்கு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளங்க. ஒரு வாரம் போகலங்க, அவன் கேட்கவே இல்லை, நான் போகவே மாட்டேன். சச்சுங்க போவாட்டி போ, யாருங்க நான் என்ன கேட்குறேன், வேலைக்கு போகிறேன், நல்ல சம்பளம் கிடைக்குது, ஒரு நாள் யாராவது சொல்லிட்டாங்க வேலைக்கு போகணுன்றது என்ன கேட்டால் சொல்லுவாங்க, பிரதர் எங்கள் குடும்பத்தை நடத்தணுன்ற பிரதர், நான் 4 ரூபாய் சம்பாதிக்கணுன்ற பிரதர் நான். அப்படின்னா ஏசப்பனை யாரு கேட்கலாம்? ஒரு ஜீவனையே உண்டாக்கி உனக்குள் வைத்திருக்கிற ஒருவரிடத்தில் இல்லை என்றால் ஜீவன் போன பிறகு டேஷ்டா ஒரு சொல்லுங்க. பணம் ஒன்று முக்கியமில்லை, பொருள் ஒன்று முக்கியமில்லை, இயேசுவே முக்கியம். ஆமென் சொல்றீங்களா? இயேசுவிடத்தில் நீ வர வேண்டும் என்றால் நீ மனம் திரும்பி வர வேண்டும். அப்ப அவன் பாவத்தை இல்லத்தை வந்து செய்யறான், விட்டுறான். இத்தனை தினம் நினைச்சுதேன், பலத்துக்கு விரோதமான பாவம் செய்தேன், நண்பர்களோடு போனேன், துன்மார்க்கமா செலவு பண்ணேன், ஆனால் இப்பொழுது நான் வருகிறேன் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதத்தை படித்திடவே திரும்ப தந்திடுங்க. கொள்ளுங்க
இன்னொரு அம்மா அடுத்து ஜன்னல் ஓரமா உட்காந்து. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே ஜன்னலை வச்சிருக்காங்க. இந்த பக்கம் கண்ணாடி இந்த பக்கம் தள்ளிட்டா ஒரு அம்மா காற்று வராது, இந்த பக்கம் தள்ளிட்டா ஒரு அம்மா காற்று வராது. இப்போ 2 பேருக்கு இங்கே சண்டை நடக்குது. ஒரு அம்மா சொல்றாங்க, எனக்கு காற்று இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்றாங்க. இன்னொரு அம்மா சொல்லுது, எனக்கு காற்று இருந்தால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுது. 2 பேருக்கு பயங்கர சண்டை நடக்குது. இதை கண்ட்ரைட் பார்த்துக்கிறேன், என்னையா பிரச்சனை, ஏமா அவங்களுக்கு என்னமா பிரச்சனை, இதை பாருங்க நீ அவருக்கு சொல்லிடு, அந்த மாதிரி சொல்லிடு, இந்த பக்கம் என்ன கூடாது, ஜன்னலை சாத்தக்கூடாது, சாத்திடுச்சுன்னா எனக்கு காற்று வர செத்து போயிடுவேன். இந்த மாதிரி சொல்லுது, எனக்கு இந்த பக்கம் மூடி வைக்கணும், இல்லை காற்று வந்தால் நான் செத்து போயிடுவேன், காற்று வந்தால் நான் செத்து போயிடுவேன். அப்படி 2 பேரும் பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இவரு எவ்வளோ சமாளிக்கிறார் புரியல. பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார், இதெல்லாம் பார்த்துட்டு நல்ல கால் மேலே கால் போட்டு ஜெர்மனி பின்னாடி செஞ்சு பார்த்துட்டாரு. இந்த கண்ட்ரைக்கு போராடுற அப்போ அந்த ஆள் கூப்பிட்டாங்க, ஏன்பா கண்ட்ரைக்டரை என்னையா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, ஒரு அம்மா என்ன செய்யுது ஜன்னலை மூட சொல்லுது, இன்னொரு அம்மா என்ன செய்யுது ஜன்னலை திறக்க செய்யுது. மூணுனா ஒரு அம்மா செத்துருமா, திறந்தா இன்னொரு அம்மா செத்துருமா, நான் என்ன செய்யறது தெரியலையே அப்படின்னு அவர் சிம்பிளா சொன்னாரா. கொஞ்ச நேரம் ஜன்னலை மூடு, ஒரு அம்மா செத்துரும், இன்னும் கொஞ்ச நேரம் ஜன்னலை தர, இன்னொரு அம்மாவும் செத்துரும். நான் சொல்றேன், அது நான் செய்யணும் பிரச்சனை இல்லைங்க. அவன் வீட்டுக்காரன் கேட்டான், 2 பேர் வீட்டுக்காரன் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுன்னா, அவன் சொன்ன உட்காந்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாத, அவன் வீட்டுக்காரன் கேட்க மாட்டான், அந்த 2 பேர் வீட்டுக்காரன் நான் பிடிவாதம் எந்த இடத்துல இருக்குமே தெரியல, விட்டு கொடுக்கறதுக்கே நம்மளால முடியல, நேரங்கள் காலங்கள் உருண்டோடி போய் கொண்டிருக்கிறத தெரியல, எல்லாத்தையும் இழந்து விடுதுதான் தகப்பனுடைய நினைப்பே வருது. கொஞ்சம் கொடுப்பான்னு கேட்டிருந்தா கொடுத்துக்க மாட்டாரா, அல்லது பாதி சொத்தை அப்படியே பிரிச்சு கொடுத்தாரு, அப்போவாது அவனுக்கு நினைவு வந்திருக்க கூடாதா? ஏண்டா இப்படியே கொடுத்துடுறாரு, என்ன தங்கமான ஒரு தகப்பனா இருக்கிறானே, தேவையில்லப்பா எனக்கு இப்ப செலவு போட்டு கொடு அப்படி வாங்கி வந்துருக்கலாம்ல. அவன் வெறுத்துட்டு எனக்கு ஒரு வேலை 3 வேலை சாப்பாடு மட்டும் கிடைச்சா, ஒரு வேலைக்காரனா மட்டும் கிடைச்சா எனக்கு போதும்னு சொல்லி அவன் திரும்பி எங்க போகிறான், தகப்பனிடத்திற்கு அவன் போகிறான். அவன் சொல்றான், அவன் சாதாரணமாக போகவில்லை, அவன் மனம் திரும்பி போய் கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உமக்காய் ஓடுவேன், உமது ஊழியம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரான். அப்பா ரொம்ப தூரத்தில் நிற்கிறாருங்க. இப்போ எத்தனை பேசிக்கிறாங்க? முதல்ல என்ன பேசிட்டேன்? மன்னிப்பு கேட்க வா. 2வது மனம் திரும்பி வா, மனம் திரும்பி வா. 3வது மகிமையை பெற்றுக் கொள்ள வா. ஒருவன் மனம் திரும்பின பிறகு அவனுக்கு என்ன கிடைக்குமாங்க? மகிமை. நீங்க எல்லாத்தையும் போய் சொல்லுங்க, நீங்க மனம் திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க? மகிமை. மகிமை, அந்த மகிமை ரொம்ப வித்தியாசமா, அதுவும் ஆண்டவருக்கு கிடைக்கக்கூட மகிமை இருக்கு பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அவன் எவ்வளோ ஆசையா வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இப்படி நினைக்கிறேன், அப்பா நம்ம அடையாளம் கண்டுபிடிப்பாரோ மாட்டாரோ தெரியல. ஏன் தெரியுமா? அவன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு போய்
எத்தனை நாளாக ஸ்மெல் அவன் குளிக்காம இருந்தது. போட்ட ஜீன்ஸ் பேண்டா இருக்கானு தெரியல, அவன் முடி வெட்டினானு தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் சலூன் கடைக்கு போயிட்டு முடி வெட்டுறான் போறான் நம்ம பையன். ஆமாம் லேசாக அந்த பக்கம் ஓரம் மட்டும் ஒதுக்கிட்டு அப்படியே முழு முடியோடு வெளியே வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கடா என் பையனா, நான் தானே பையன் அப்படின்றான். ஆமாவா நீயா, ஏன் சிவராசு நீயா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. தான் மகன் அடையாளம் தெரியாத மாதிரி வெட்டிட்டு வரான். இல்லையா இங்க கோடு போட்டு வரான் மண்டையில. ரெண்டு சொல்லுங்களா? இப்படி இருந்த அவனை தன் தகப்பன் எப்படி ஏற்றுக்கொண்டான்? எப்படித்தான் இருக்கும் உங்க மகிமை, எப்படியோ இருக்கும் உங்க மகிமை. பாருங்க எப்படி இருக்குங்க, எப்படி இருக்குன்னு கேட்டா என்னை பார்த்து மோசம் என்ன அர்த்தம்? எப்படி இருக்கும் மகிமை? எப்படியோ இருக்குங்க. அதை அனுபவிச்சு மட்டும் தான் தெரியும். உடனே சொல்லுவீங்களா? அப்பாவை நம்பி யார் போயிட்டு இருக்கா? இப்ப இளையகுமாரன் போயிட்டு இருக்கான். எப்படிங்க? சாதாரண அவன் போகவில்லை, மனம் திரும்பி போய் கொண்டிருக்கிறான். ஒரு வித்தியாசத்தை காண முடிகிறது, ஒரு வித்தியாசத்தை காண முடிகிறது. அவன் மனம் திரும்பி எதென்றாலும் ஏற்றுக்கொள்வதற்காக தன் தகப்பன் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் வேலைக்காரனை ஏற்றுமா போதுன்ற மாதிரி அவன் போறான். இதுக்கு போகல, ஃபைல் எடுத்து வேலைக்கு போகும். கடைசியில் அந்த வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கல அப்படின்னா சொல்ல ஒரு பியூன் வேலை கிடைச்சவங்க போதும்டா. அதுவும் கிடைக்கலையா, ஏதோ டெய்லி வேஜஸ் கிடைத்தா போதும்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவன் வந்திருக்கான். ஆனா அவன் இப்ப போய் கொண்டிருக்கிறது மகிமையை பெற்றுக் கொள்வதற்காக அவன் போய் கொண்டிருக்கிறான். நல்ல கரங்களை தட்டுங்க. நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் போகும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய மகிமையை கண்டு கொள்வதற்காக போய் கொண்டிருக்கான். சொல்லுங்க, எப்படித்தான் இருக்கும் உங்க மகிமை, எப்படியோ இருக்கும் உங்க மகிமை. நல்லா கை சாதாரண பார்க்க முடியாதுங்க. இப்போ நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை மனம் திரும்புதல் அப்படின்னா அப்பா கிட்ட நான் சண்டை போடலையே, பாதி சொத்து பிடிச்சிட்டு போலியே, தூரதேசத்துக்கு போலியே, துன்மார்க்கமா ஒன்று செலவு பண்ணலையே, நான் மனம் திரும்பணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. அப்படின்றாவே அதுவே தப்புதாங்க. நேசிக்க முடியாம நம்ம அப்பா கிட்ட தூரம் தள்ளி வச்சாவே தப்பு தாங்க. அண்ணன் தம்பி கிட்ட நம்ம பேசாம இருக்கணும்னாவே தப்பு தாங்க. ஆலயத்துக்கு வர முடியாம இருக்கணும்னாவே தப்பு தாங்க. கூட்டு நடத்தணுமா சகோதரி கூட்டம்லாம்? ஆமா, ஐயா மிக்ஸ் பண்ணும்போது வெள்ளிக்கிழமை சகோதரிகள் கூட்டம் வந்து எல்லா சகோதரிகளும் வந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்குன்னு நேர்ந்து விட்ட மாதிரி ஒரு 4 பேர் சொல்லுவாங்க. ஏமா நீ கூட்டத்து போலேன்னா அவங்க போயிருப்பாங்க. கிராம ஊழியத்துக்கு வரணும் 4 மணிக்கு வந்துருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. கிராம ஊழியமா அவங்க போவாங்க. வாலிபர் கூட்டத்துக்கு அதுக்கு வரணும்னா அது அவங்க போவாங்க.
பரலோகத்துக்கு போனோம்னா அந்த 4 பேர் போவாங்க. அப்ப போவாதவங்க தோத்துறாங்க. அப்ப மனதிருப்புதல் என்ன? சின்ன சின்ன தவறுகள் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா கிட்ட வந்து ஒப்புற ஆகணும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கப்பா, உங்களுடைய மகிமையை கிரீடத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வரும்பொழுது மகிமையின் கிரீடம், மகிமையை பெற்றுக் கொள்வதற்காக அவன் வருகிறான். தூரத்திலிருந்து அப்பா பார்க்கிறாரு. இந்த பள்ளிக்கூடம் போனீங்கன்னா ஒரே டை கட்டிருப்பான் பசங்க, ஒரே ஷூ போட்டிருப்பான், ஒரே யூனிஃபார்ம் இருப்பான். பசங்க அப்படியே 4 மணிக்கு கூட்டத்துக்கு போனா அப்படியே முத்து பார்த்துன்னு என் பையன் தெரியல இருப்பீங்க. அவ்வளோ பிள்ளைகளுமே நம்ம பையன் அழகாக செலக்டடாக செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு இல்லை சொல்லுங்க, அதுவே வந்து அசோக் பிரதர் ஆன்சர் கூப்பிட்டு வந்து பிரதர் அப்படின்னா அவர் தேர்ந்து இருப்பார். அல்லது அசோக் பிரதர் பையனை போய் கூப்பிடுவாங்க அப்படின்னா நான் போய் தெரிவிக்கிறேன். சொந்த பிள்ளைகளை அடையாளம் காண்பதற்கு ஒரு தடுமாற்றம் இருக்காது. தூரத்தில் இருந்து பார்க்கிறாரு. இளையகுமாரன் வருவதை கண்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார். உடனே சொல்றீங்களா? எத்தனை வருஷம் போயிருந்தானே தெரியல, அவ்வளவு பணத்தை செலவு பண்ணிட்டான். ஆனால் எல்லாத்தையும் மறந்து அவன் ஓடி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கும்போது தான் யோசித்து போறான்னு தெரியல. அன்றைய உண்மையாவே பண்ணி கொடுத்தா 10 இருக்கலாம், அம்மூட்டு நாத்தமா இருக்கும். ஆனா பண்ணி கூட படுத்துருந்தா நினைச்சேன், போய் குடிச்சுடா அப்படிலாம் சொல்லுங்க. அப்படியே குடிச்சிட்டு பின்னாடி கூப்பிடுற யாராக இருக்கிறது கூப்பிடுறாங்க. இவன் நல்லா குடிக்க வைங்க, புது ட்ரெஸ் கொடுங்க, வஸ்திரங்களை கொடுங்க, நல்ல கொடுத்த கன்றுகளை என்ன செய்யுங்க, அடியடா, பாதரட்சை கொடுங்க, மோதிரத்தை போடுங்க. ஒரு சொல்றீங்களா? நீ கேட்டதையும் கேளாதையும் தருகிறவர்தான் அவர் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததையும் தருவார் நித்திய தேவனே. கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, கேளாததையும் தருவார் நித்திய தேவனே. அன்னைக்கு கொடுத்து மதியில் சரிந்து வெறுப்படி தருவார், அன்னைக்கு கொடுத்து மதியில் சரிந்து வெறுப்படி தருவார். நீ நாளைக்கு கொடுத்து மத வெறுப்போம் அன்படி தருவார். நீ கேட்டதும் கேளாதையும் தருகிறவர்னா இயேசு. ஆமென் சொல்லுங்க. ஒண்ணுமே தேவையில்லை போன அவனுக்கு அவன் நினைச்சே பார்க்கல, 3 வேளை சாப்பாடு தாங்க போனான். அவன் தன் மகனாக அவன் ஏற்றுக்கொண்டான். ஆமென் சொல்றீங்களா? அவன் கிடைச்சது மோதிரம். கேட்டானா? அவன் கேட்டது எப்போ சாப்பிட்டு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அவன் கேட்டதை அப்படியே கொடுத்து அனுப்பிட்டாரு. உனக்கு எனக்கு ஒண்ணு அனுப்பிட்டாரு. ஆனா இவன் தான் அப்படி போனதை தவிர அப்பா ஒரு நாள் இல்லை. நம்ம கூட சில நேரங்கள்ல எனக்கு இது நடக்கலையே அது நடக்கலையே அப்படின்னு அப்பாவை நிறைய நேரங்கள்ல ஏசு அப்பாவை நிறைய நேரங்கள்ல வெறுத்து இருக்கணும், மறந்து இருக்கணும். தேவையில்லை போ, நான் இத்தனை நாளா கோயிலுக்கு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படி விரத்தில் இருக்கலாம். ஆனால் நேரம் ஒன்று வரும், உன்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பதற்கு. அந்த ஏற்ற சமயத்தில் நீ போவையானா அவர் உன்னை கட்டி முத்தம் கொடுப்பார். அவன் சொல்றீங்களா? அவனுக்கு கிரீடத்தை கொடுத்தார், வஸ்திரங்களை கொடுத்தார். அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் கொடுத்தார். அவன் சொல்றீங்களா? அவன் தகப்பனிடத்தில் போன உடனே அவன் பையன் மூத்தவன் பார்க்கலாம், இத்தனை நாள் எங்கேயோ போயிட்டு வந்தவங்க அப்படி செய்துட்டு இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய மகன், அவன் சொல்றீங்களா? ஆனாலும் என்னுடைய மகன் என்ற ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பக்குவம் அந்த தகப்பனுக்கு இருக்கானா? நம்மை உருவாக்கின, நம்மை படைத்த அந்த தேவனுக்கு நம்மீது அதிகமான கரிசனை உண்டு.
உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினார். நீ மகிமை கிரீடத்தை அடைவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை அடிகள், எத்தனை காயங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனைகள், காலை துப்பின உள்நே முடியல. யாருக்காக? யாருக்காக? நமக்காக, நமக்காக. நாம் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம் என்பதற்காக, இன்னைக்கு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று இருப்பதற்காக ராமன் சொல்கிறார். அந்த இயேசுவுக்காக நாம் மனம் திரும்பும் பொழுது மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு அப்பா நமக்கு சிலுவையிலிருந்து கொடுப்பதற்கு ரெடியா இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, எனக்கு ஒரு மனம் திரும்புவதற்கு கொடுத்தாங்க. இதை சின்ன சின்ன விஷயங்களை நான் எல்லாத்தையும் விட்டுடணும். சின்ன சின்ன தவறுகளை விட்டுட்டு நான் மனம் திரும்பி இயேசுவை பாதப்படையில இந்த உபவாச நாட்கள்ல நான் வருவேன்ப்பா, என்னை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? இந்த 2 நாட்கள்ல நான் கமிட் பண்றேன், நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்க ஏற்றுப்பீங்களான்னு சொல்லி ஆண்டு நீங்க கேட்பீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக அதை சுமந்து கொண்டு போன அந்த சிலுவை நிமித்தமாக உங்களுக்கு இரக்கம் பாராட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். சிலுவை சுமந்த ஒருவன் சிந்தின ரத்தம் புரளோமே நதி போலவே பாய்ந்ததே. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒன்று, மன்னிப்பு கேட்பதற்கு நாம் வர வேண்டும், மனம் திரும்பி வர வேண்டும், மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு வர வேண்டும். மற்றவர்களை மன்னிப்பதற்கு நாம் ரெடியாயிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் வாழ்க்கையில் நடக்குமானால் உனக்கு வைத்திருக்கிற அந்த மகிமை உனக்கே கொடுப்பார். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு தாயும் ஒரு மகனும் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். தாய்க்கு பிறந்திருக்கிறது ஒரு அழகான ஒரு பெண்மணி. அந்த ஊர்லயே அவளை போல ஒரு அழகான மக யாருமே இல்லை. அந்த தாய்க்கு கணவன் இல்லை. அவளோட ஆசை என்ன தெரியுமா? எப்படியாகிலும் என் மகளை நல்லா படிக்க வச்சு ரொம்ப ஒரு பெரிய ஆளாக்கிடணும் அப்படின்ற ஆசையோடு அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நல்லா படிக்க வச்சாங்க. 12ஆம் வகுப்பு வரை நல்லா படிக்க வச்சாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. அங்க யாருமே இல்லை. அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, நீ ரொம்ப அழகா இருக்கமா, ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, எப்பயாவது படிச்சு செய்யணும், ரொம்ப பெரிய ஆளாகணும், அதுதான் அம்மாவோட ஆசை அப்படி சொல்லி சொல்லி வளர்த்தாங்களா. அவ கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சா. பல நண்பர்களோடு இணைந்து அவ பழகினான். கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் நல்ல நண்பர்களே அல்ல. தவறான வழியில போகக்கூடிய நண்பர்களோடு அவர் பழக்கம் வைத்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அவர் நிறைய எப்படி சொன்னாங்களா, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உங்களுக்கு நிறைய பணம் வேணும்னா பெரிய பெரிய ஹோட்டல் நடனமான தெரிஞ்சிருந்தா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி வழி திசை மாறி அவர்களை மனம் திரும்பி விட்டாங்களாம். அவரும் அதற்கு ஈடு கொடுத்து என்ன செஞ்சா, ஒரே ஒரு நாள் அவரோட அழகுக்காக நடனம் ஆடினார். அவருக்கு நிறைய பணங்கள் சேர்ந்தது. இப்படி பணம் சேர சேர தன் தாயை மறந்தார், தன்னுடைய சொந்த ஊரை மறந்தார். அவ எங்க இருக்கிறான்னு தெரியல. நிறைய நண்பர்கள் அவரோடு சுற்றி வந்துட்டாங்க. பணங்கள் சேர்ந்தது. அழகு இருக்க 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 பணங்கள் குவிந்தது. நண்பர்களும் குவிந்தார்கள். பல ஆண்டுகள் உருண்டோடியது. அம்மாவை போய் பார்க்கறதில்ல, அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல. அம்மாவுக்கும் என் பிள்ளை எங்க இருக்காங்க பயங்கர ஆசை வந்தது. அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு.
அப்படியே வயசுக்கு கொண்டிருக்கிற நாட்களில் தான் இவருடைய பணங்கள் செல்வங்கள் எல்லாம் குவிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அவருடைய பலவீனத்தோடு படுக்க ஆரம்பித்து விட்டார். உடல்நல சரியில்லாமல் போய்விட்டது. கூட இருந்த நண்பர்கள் ஒவ்வொருத்தரா போயிட்டாங்க. தன்னோட அழகு குறைந்து விட்டது. நடனங்கள் ஆட முடியாத ஒரு சூழ்நிலை, பணங்கள் குவிய முடியாத ஒரு சூழ்நிலை முடிந்து விட்டது. ஆனால் அவருக்கு இருந்த அழகு போய்விட்டது. அவர் கூட இருந்த நண்பர்கள் போயிட்டாங்க. தன்னுடைய சொந்த ஊர்ல போயிட்டு அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னா இவர் நல்ல ஒரு நடனம் ஆடக்கூடியவங்களா இருந்தாலே அதனால இவர் யாரும் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. தன் தாயை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, எழுந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை, பலவீனம் அவளை தாக்கி விட்டது. அந்த பலவீனத்தோடு ஒரு நாள் நான் இறப்பதற்கு முன்பாக என்னோட தாயை நான் பார்க்க வேண்டுமே என்ற ஆசை அவளுக்குள் வந்தது. அப்படி தடுமாறி தன்னோட சொந்த ஊருக்கு அவள் நடப்பயணமாக நடந்து வர்றாள். தாய்க்கும் வயசாயிடுச்சு, அவங்க மறிக்கிற நேரம் வந்து விட்டது. அப்போ அந்த தாய் நினைக்கிறாங்க, நான் எப்படியோ படித்து அவளை பெரியாளாக்கலாம்னு சொல்லிட்டு என்னோட நினைவுல நான் வைத்திருந்தேன். ஆனால் முடியல. அவளை பார்க்கலாம் நினைச்சேன், அவள் எங்க இருக்கான்னு தெரியல. கடைசி நான் சாகிறதுக்கு முன்பதாவது என்ன செய்யணும், நான் அவளை பார்க்கணும்னு ஏங்குறேன், ஆனால் பார்க்க முடியல. அதனால் என்ன செய்தாங்களா, சில தகடுகளை வாங்கி அம்மாவோட படத்தை வரைஞ்சி மேலே ஒரு வாசகம் எழுதினாங்களா, நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு அந்த ரோட்டோரத்தினுடைய எல்லா மரங்களிலும் ஆணிகள் அடித்து அந்த தகடு தொங்க விட்டுட்டாங்களாம். இந்த அழகாக இருந்த அந்த பெண் அழகு கெட்டு நோய்வாய்ப்பட்டு தன்னுடைய தாயை சந்திப்பதற்காக அவள் அப்படியே அந்த ஊருக்கு நடந்து வரும் பொழுது அவளால் முடியல. சோர்வடைஞ்சு ஒரு புளிய மரத்தடியில் அப்படி சாஞ்சு படுத்துடுறா. தன்னை அறியாமல் அவள் தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கண் விழிச்சு பார்க்குறா. ஒரு தகடு தெரிகிறது. அந்த தகட்டில் தன்னோட தாய் உருவம் வரையப்பட்டிருக்கிறது. அந்த உருவத்தை பார்த்த உடனே என்னோட அம்மா தானே இவங்க, அம்மா எப்படி இருக்காங்க தெரியலையே, அவங்கள பார்க்க முடியலையேன்னு சொல்லி கண்ணீரோடு அழுது அந்த படத்தை பார்க்குறா. பார்த்த பிறகு அந்த படத்தை உற்று நோய்க்கு பார்க்குறா. மேலே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். வளர்த்து கஷ்டப்பட்டு பெரியால் ஆக்கியும் தன் தாயை கூட ஒரு வேளை சாப்பாடு போட முடியாத அளவுக்கு எங்கேயோ தூரத்தில் அந்த மகன் வாழ்ந்து தன்னுடைய ஆயுசு நாட்களை முடித்தான். ஆனால் பெற்றெடுத்த தாய் அவன் எப்படி இருக்கிறான் என்னெல்லாம் தெரியல. ஆனால் அவன் கடைசியில் எழுதிய வார்த்தை, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, மனுஷிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாய் இறந்து போவதற்கு முன்பாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அவள் தகடில் எழுதி வைத்ததை தன் மகன் பார்த்து அழுது தீர்த்தான். இன்றைக்கு உனக்காக, எனக்காக, உடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக தன்னை சிலுவையை அறைந்து ரத்தம் சிந்தின அந்த இயேசு இன்னும் நம்மை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். நீ ஒருவேளை சின்ன தவறுகள் கூட ஈடுபடாமல் ஒத்துழைக்காமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அவர் சொல்கிற வார்த்தை தெரியுமாங்க, நீ ஆலயத்துக்கு வராமல் போயிட்டே கூட பிரச்சனை இல்லைங்க. அவர் சொல்கிற என்ன வார்த்தை தெரியுமாங்க, நீ அவர் ஜெபம் பண்ணணும் கூட தெரியலங்க. அவர் சொல்கிற வார்த்தை தெரியுமா, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். அந்த நேசிக்கிற ஆண்டவரை இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே என்னை மன்னிக்கப்பா, நான் மறந்திருந்தேன், இப்படி மகிமை எனக்கு இருக்கிற இடத்துல போய் கண்ணில் ஆண்டு சொல்லி கொடுங்க. எங்ககிட்ட எதுவுமே இல்லைப்பா, நீங்க இல்லை அப்படின்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீங்கப்பா. ஜீவன் இருக்கிற வரைக்கும்
உமக்காக நான் என்ன செய்ய போறேன்? நான் மனம் திரும்பி உமக்காய் வாழ போறேன். எங்ககிட்ட பொண்ணையும் பொருளையும் நீங்க கேட்கல, என் உள்ளத்தை தானப்பா கேட்குறீங்க. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உமை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்கள் இயக்கத்திற்கு அளவே இல்லை, உங்கள் அன்பிற்கு துணிவே இல்லை. உங்கள் இயக்கத்திற்கு அளவே இல்லை, உங்கள் அன்பிற்கு அளவே இல்லை. மனதுருகும் தெய்வமே ஏசையா, துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். இந்த பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை செலுத்தும்படி வேண்டாம் கேட்டுக்கொண்டு என்னால் எழுந்து நின்று நாம் ஆண்டவருக்கு படைக்க வேண்டிய காணிக்கை படைக்கலாம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நானும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபம் செய்வோம். இந்த நாளிலே மிக அருமையான வார்த்தைகளை வந்திருக்கிறோம். மனம் திரும்பிய குமாரனுடைய சரித்திரத்தை அவன் தகப்பனிடம் திரும்பினான், தகப்பனிடம் பேசினான், மகிமையை பெற்றுக்கொண்டான். இந்த நாளிலே நமக்கும் அதே விதமான அழைப்பு. ஒருவேளை கடவுளை விட்டு நாம் தூரம் போயிருப்போம் என்று சொன்னார். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த நேரத்தில் என்னிடத்தில் நான் அவங்க எல்லாவற்றையும் கண்டித்து
உன்னை நான் என்னுடைய பிள்ளையாக நேசிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய அழைப்பு நமக்கு இருக்கிறது. இந்த மனதிருக்கிற நாளிலே ஆண்டவருக்கு என்று பிரித்தெடுத்து பரிசுத்தமாய் வாழ வேண்டிய இந்த நாட்களிலே நம் ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். இழந்து போன எல்லா மகிமையும் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கென்று பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார். நம்மை தூய்மை அற்றவர்களாக அல்ல, மகிமை பொருந்தினவர்களாக மாற்றும்படியாக, எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாய் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் திரும்புவோம், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிறார்கள் இந்த தாய் இந்த நல்ல இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ நேரம் ஆண்டுடைய தாசர்கள் வழியாக ஞான ஐயா அவருடைய குழுவின் சார்பில் அன்றைய நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாயிலாக கதைகள் வாயிலாக சம்பவங்கள் வாயிலாக அன்றைய அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நாளிலும் எங்களுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஆண்டவர் இந்த நாளிலே உருவாக்கி கொடுத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளை நினைந்து எப்படி அந்த திரும்பிய குமாரன் எழுந்து என் தகப்பனுக்கு போவேன் என்று சொல்லி உன் புத்தி தெரிந்த போது தீர்மானித்திருக்கிறோம். நாங்களும் இந்த நாளிலே தீர்மானித்து உங்களுக்கு திரும்புவோம். கத்தடத்திலே நாங்கள் உண்மையை சார்ந்து உன் தகப்பனிடத்துக்கு புறப்பட்டு போனது போல நாங்களும் உம்மிடத்திலே வரோம். ஆண்டவரிடத்திலே என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யும். ஆண்டவர் தருகிற மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே பிரவேசம் இந்த நிலைகளோடு இந்த சிந்தனைகளோடு ஆண்டவர் நான் இந்த இரவு நேரத்துக்குள்ளாக கடந்து சென்றோம். எங்கள் நித்திரைகளை கத்தனை ஆசைப்படுவோம். அந்த துதியோடைய நாளை காலையில் எழுந்து ஆராதிக்கிற ஆராதனைக்கு நாங்கள் ஆயத்தமாக கற்றுக்கொள்வதை தான் கத்தருடைய மகிமைகளோடு தண்ணீர் இயேசுவின் நல்ல பெயரில் ஜெபம் கேட்கிறோம். அடுத்த காணொலிக்கு வருகிறோம். அடுத்த ஒவ்வொருவரையும் கத்தனை ஆசீர்வதிக்கிறார். நன்மையினாலும் திரும்பினாலும் என்று சொல்கிறார். இயேசுவின் நல்ல பெயரில் ஜெபம் கேட்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல ஆண்டவரே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சேவை ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய சமாதானம் ஒளிந்து பார்க்கலாம். நம்மளோடு இப்போது நம்மை ஆசீர்வதித்து காட்டிக் கொள்வதாக கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே சென்று வருகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக சென்று வருகிற நாளை காலை 9:30 மணி அளவில் நம்முடைய ஆராதனை போகும். ஏன்னா அவங்க இறைநகர் ஆலயத்திலும் நாளை காலை ஆராதனையிலே கதாகத செல்வம் ஒரு நிகழ்வை முடித்து தான் இங்கே வருகிறார்கள். ஆகவே நாம் எப்பொழுதுமே 9:15 தொடங்குவோம். நாளை தினத்தில் ஒரு 4 மணி நேரம் தாமதமாக 9:30 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் பெல் வச்சுருங்க, 9:30 செகண்ட் பெல் வச்சிருவோம். 9:30 மணிக்கு ஆராதனை போகும். அந்த ஆராதனையிலும் நம்மளுடைய வார்த்தையும் நமக்கு பாடல் வாயிலாக சொல்லியிருக்கிறார்கள். நாளை மாலையிலும் கூட்டங்கள் உண்டு. தயவுசெய்து முடிந்த வரையிலும் இன்னும் நிறைய இதில் சொல்லி உடனே அழைத்து வாருங்கள். அவர்களுக்கும் அது ஆசீர்வாதம். சென்று வாருங்கள். ஆசீர்வாதம். தேங்க்யூ.